இன்று ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக 2021ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன். சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன். என்னுடைய தொகுதி மக்களை பொறுத்தவரையில் கடந்த 4 ஆண்டுகளில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு நான் பேச முற்பட்ட போதெல்லாம் எனக்கு வாய்ப்பினை தரக்கூடாது என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே இருந்த சட்டமன்ற நிர்வாகிகளும் பல முறை எனக்கு வாய்ப்பினை கொடுப்பதை தடுத்தார்கள். இருந்தாலும் நான் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவரினுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி எனக்கு வாய்ப்பினை தரலாம் என்று சொல்லி பல நேரங்களில் இந்த 4 ஆண்டுகளில் கோரிக்கைகளை வைத்து அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஓட்டு போட்ட மக்களும் ஒன்றுதான், ஓட்டு போடாத மக்களும் ஒன்றுதான். ஓட்டு போடாத மக்கள் நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கும் அளவிற்கு என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நான் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்து கோரிக்கைகளும் ஏறக்குறைய ஆலங்குளம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்து தான் நான் முடிவெடுத்தேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார். ஆட்சி முடிவதற்கும் நான் விலகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், நான் ஆலங்குளம் தொகுதி மக்களுக்காக மட்டும் பேசியிருக்கின்றேன். நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ-ஆகவும் இதுவரை இல்லை. நான் பதவி விலகி என்னுடைய பதவி விலகலால் சட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு நாம் செல்லும் பொழுது விதிப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதை நான் செய்திருக்கின்றேன். நான் எடுத்திருக்கின்ற முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றேன். அப்பொழுது நான் சட்டப்படி என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதான் செய்திருக்கின்றேன். நான் திராவிட கொள்கைகளை இங்கே பாதுகாத்து மைய அரசோடு போராடி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றேன். நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு நான் அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இன்றைய தினம் அதிமுகவின் நிலைமை என்ன என்பதை நீங்களும் அறிவீர்கள். எனக்கு என்னுடைய முடிவு இது, என்னுடைய தீர்க்கமான முடிவு இது.
நான் எடுத்திருக்கின்ற தீர்க்கமான முடிவு. எதுவாக இருந்தாலும் தலைமை தான் முடிவெடுக்கும். தம்பி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முடிவு போகிற நேரத்தில் வந்து சேர்ந்தீங்களே, இது முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல. இனி ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை. அடுத்து இன்னொரு 1/2 நூற்றாண்டுகளை சுவைப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை அண்ணன் உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார். இது முடிவுகின்ற ஆட்சி அல்ல. So what made you to join? சொல்லுங்க.